ஓகே. सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणि नमोस्तुते भागवताद संवर्तो भागवतप्रदमद्धके जगतप्रदो वन्दे பார்வதி பரமேஸ்வரோ. ஹரி ஓம். இவர்களே, நமது சேலம் மாவட்டம் மெத்ராயபாளையம் வட்டம் ஏத்தாப்பூரிலே இல்லையோடு அமைந்திருக்கின்ற உலகிலே மிக உயரமான நமது முத்துமலை முருகர் தியான மண்டபத்திலே ஸ்ரீ முத்துமலை முருகர் ட்ரஸ்ட் மற்றும் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இணைந்து நடத்துகின்ற ஸ்ரீ ஸ்வயம்பரா பார்வதி யாகம் மற்றும் 12 ராசிகள் 27 நட்சத்திரங்களுக்கான ஹோமங்கள் நடைபெறும். அன்றைய தினம் மாபெரும் ஜாதக பதிவு மற்றும் பரிவர்த்தனை விழா, அதோடு பட்டிமன்ற சக்கரவர்த்தி திரு ஞான சம்பந்தன் ஐயா அவர்களுடைய குழுவினரால் சிறப்பு பட்டிமன்றம் திருமண தாமதத்திற்கு காரணம் பெற்றோர்களா பிள்ளைகளா என்ற தலைப்பிலே நடைபெறும். அது சமயம் இந்த சுயம்பரா பார்வதி யாகத்திலே கலந்து கொள்ளுகின்ற அன்பர்களுக்கு நீண்ட நாள் திருமண தடை நீங்கும், ராகு கேது தோஷங்கள் நீங்கும், கால சர்ப்ப தோஷங்கள், சகல சர்ப்ப தோஷங்கள், செவ்வாய் கிரக தோஷங்கள், கலஸ்திர தோஷங்கள் உள்ளிட்ட அத்தனை தோஷங்களும் நிவர்த்தி பெற்று நினைத்தவர்களுக்கு நினைத்தபடியே திருமண வரம் கைகூடும் என்பது ஐதீகம். எனவே திருமண வயதில் இருக்கின்ற ஆண்களும் பெண்களும் இந்த சுயம்பரா பார்வதி யாகத்திலே கலந்து கொண்டு எல்லாம் வல்ல முத்துமலை முருகப்பெருமான் திருவருளின் திருக்கோவில் தலைவர் ராஜரகி ஸ்ரீதரையா அவருடைய குருவர்களையும் பெற்று நீர்வழி வாழ எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை திரு கோவிந்தராஜ் ஐயா அவர்கள் அழைக்கிறார். ஸ்ரீவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, முத்துமலை முருகப்பெருமானுக்கு அரஹரோகரா. அனைவருக்கும் வணக்கம். நான் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் தலைவர் டாக்டர் எஸ்ஆர் கோவிந்தராஜ் பேசுகிறேன். இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய இடம் உலகத்திலே மிகவும் உயரமான முருகன் சிலை அமர்ந்துள்ள புத்திரகானபாளையம் கோவிலில் இருந்து இப்ப நாம் இந்த ஒளிபரப்பு செய்கிறோம். இது முருகன் அருளால் வள்ளி தெய்வானை திருமணம் செய்து கொண்டது போல் மட்டும் இல்லாமல் நீண்ட நாள் திருமணம் தாமதமாக இருக்கிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இங்கே யாகம் வழங்கப்படுகிறது. ராகு கேது தோஷமும் இங்கே நிவர்த்தி செய்ய பூஜை நடத்தப்படுகிறது. இதெல்லாம் ஏன் நாங்கள் செய்யறோம்னா, எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை ஏற்கனவே யூடியூப் சேனல் மூலம் இல்லத்தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே உங்களுக்கு நாங்கள் தினந்தோறும் மங்கள இசையோடு அனுப்பி கொண்டிருக்கிறோம். அது இல்லாமல் இது முருகன் அருளால் அனைவரும் திருமணம் செய்து இல்லற வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்பதற்காக இந்த ஏற்பாடை தமிழகத்திலே முதலாக நாங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம். இந்த முத்துமலை முருகனருடன் சீதரையா அவர்கள் முன்னிலையில் இந்த விழா நடக்கிறது. இந்த விழாவிலே ராகு தோஷ பூஜை, திருமண தடை நீக்குதல், வியாபார அபிவிருத்தி பூஜை எல்லாம் நடக்குது. இதுக்கு முன்கூட்டியே பதிவு செய்துக்கலாம். அவர்களை அமர வைத்து அங்கவஸ்தம் போட்டு எல்லா பூஜையும் இங்கே செய்வோம். இதற்கு ஆன்லைனில் பதிவு செய்து கொள்ளலாம், அன்று பதிவு செய்து கொள்ளலாம். காலை 7 மணி முதல் 9 மணி வரை யாக பூஜை, 10 மணி முதல் 1 மணி வரை பட்டிமன்ற சக்கரவர்த்தி திரு சம்பந்தன் ஐயா அவர்கள் பட்டிமன்ற நிகழ்ச்சி குழுவினால் இருக்கிறது. 1 மணி முதல் மாலை 4 மணி வரை ஜாதக பரிவர்த்தனை பதிவு எல்லாம் நடக்கும். பிள்ளைகளை நேரடியாக அந்த ஆலயத்திலே அழைத்து வந்து இந்த முருகன் காலடியில் சரணாகதியாகிட்டால் அவர்களுக்கு விரைவில் திருமணம் என்பது நடக்கும் என்பது ஐதீகம். அதனால்தான் உலகத்திலே
மிகவும் உயரமான முருகன் சிலையை இங்கே அமைத்துள்ளார்கள். முருகன் மயில் மீது சென்று உலகத்தை சுற்று வந்து அனைவரும் காப்பது போல் திருமணம் நடைபெறாத ஆண்களையும் பெண்களையும் அவர்கள் காப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த விழாக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதை நீங்களும் வந்து கலந்து கொள்ளுங்கள். உங்கள் தெரிந்த உற்றார் உறவினர் சொந்தங்கள் பந்தங்கள் அனைவருக்கும் மீது இந்த முருகன் திருவடியை வழங்கி பிள்ளைகளுக்கு திருமணம் செய்கின்ற எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் அலுவலகம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் தலைமையிடம், சென்னை எக்போர்லே கிளை அலுவலகம் இருக்கிறது. இது அனைவரும் வந்து கலந்து கொள்கின்ற இருகரம் கொடுத்து கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. முருகன் கோவிலில் மாபெரும் மங்கள சந்தித்துள்ளார். திருமணம் ஆகாத இந்த கோவிலில் வந்து முருகன் திருமணம் வணங்கினால் விரைவில் திருமணம் நாளுக்கு நீண்ட நாள் அனைவரும் ஸ்ரீ முத்துமலை முருகன் அனைவரும் ஸ்ரீ முத்துமலை முருகன் திருக்கோயிலில் நம் உயரமான முருகன் சிலையை அமர்ந்திருக்கும் இந்த இடத்தில் நம் தியானத்தை வைக்கும் போது நமக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கின்றன. அனைவரும் இந்த விழாவில் கலந்து கொண்டு நீண்ட நாள் திருமணம் தடை நீக்குதல், ராகுகேது செவ்வாய் தடை நீங்குதல், தொழில் அபிவிருத்தி, குடும்ப விருத்தி அடைய, நீண்ட நாள் குழந்தையின்மை, இவை அனைத்தும் தீர்ந்து நம் கடவுளின் அருளால் நம் ஆசீர்வாதம் பெற்று மென்மேலும் நம்முடைய குடும்பம் கிடைக்க அனைவரும் இந்த விழாவில் கலந்து கொள்கின்றனர். இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உணவுகளுக்கும் உங்கள் அனைவரும் பொறுப்பாளர்களுக்கு மீண்டும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு அனைவரும் கலந்து கொள்ளும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.